அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். குப்பை மேனி செடி மிக எளிமையாக எல்லா இடங்களிலும் பரவலாக இருக்கக்கூடிய இந்த மூலிகை செடியின் பயன்கள் மிகவும் அற்புதமானது. நம்மளுடைய மேனியை பளபளப்பாகவும் நம் உடலில் இருக்கக்கூடிய சர்ம பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரிபூர்ணமாக ஆரோக்கியம் தரக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்துதான் இந்த குப்பை மேனி செடி. இந்த குப்பை மேனி செடியை எவ்வாறு பயன்படுத்தினால் மேனி பளபளப்பாக இருக்கும்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த குப்பை மேனி செடியை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். குப்பை மேனி செடி பொதுவாக கிராமப்புறங்களில் கால்நடைகளுடைய கழிவுகளை கொட்டக்கூடிய இடங்களில் இந்த செடி அதிகமாக காணப்படும். இந்த செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு. இந்த இரண்டு காரணத்தினால இதற்கு குப்பை மேனி அப்படின்னு சிறப்பான பெயர் வைத்திருக்கலாம். குப்பை மேனி செடியின் மூலம் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மலச்சிக்கல் பரிபூர்ணமாக குணமாகும். தலைவலி, உடல்வலி எதுவாக இருந்தாலும் குணமாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த குப்பை மேனி செடிக்கு உண்டு. முகம், உடல் எந்த இடத்தில் கரும்புள்ளிகள் இருந்தாலும் சரி, அல்லது சொறி சிரங்கு புண்கள் இருந்தாலும் சரி, அதை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த குப்பை மேனி செடிக்கு உண்டு. மேலும் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண், வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றக்கூடிய பண்பு இந்த குப்பை மேனி செடிக்கு உண்டு. நம்முடைய சருமத்தை பொலிவாகவும் நல்ல அழகுடன் மேனியாக மாற்றக்கூடிய பண்பு இந்த குப்பை மேனி செடிக்கு உண்டு. தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, அது உடம்பில் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த குப்பை மேனி செடியை பயன்படுத்துவதன் மூலம் அந்த அரிப்பு சரியாகும். குடலை சுத்தப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த குப்பை மேனி செடிக்கு உண்டு. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய வல்லமை இந்த குப்பை மேனி செடிக்கு உண்டு. இந்த குப்பை மேனி செடியானது உடலுடைய சருமத்தை பாதுகாக்கக்கூடிய நல்ல ஒரு மேனியாக வைத்திருக்கக்கூடிய பண்பு இருப்பதால் இதற்கு குப்பை மேனி அப்படின்னு சிறப்பாக சொல்கிறோம். இந்த குப்பை மேனி செடியை எவ்வாறு பயன்படுத்தினால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, சொறி, சிரங்கு, அக்கல் மற்றும் இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி, பின்பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பான பகுதிகளை எவ்வாறு சரி செய்வது என்று பார்ப்போம். குப்பை மேனி செடியை நல்லா வாஷ் பண்ணி அதோட இலை பூவை நீங்கள் எடுத்துக்கணும். அதன் பிறகு வேப்பிலையுடைய கொழுந்து இலைகளை நீங்கள் எடுத்துக்கணும். விராலி மஞ்சள் அது நல்லா இடித்து பொடியாக மாற்றிக்கணும். கொஞ்சம் கல்லுப்பு, இவை அனைத்தும் சேர்த்து நல்லா இடிச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதனுடன் தேங்காய் எண்ணெயை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நீங்கள் தொடர்ந்து 10 நாளைக்கு பயன்படுத்தலாம். இவ்வாறு உருவாக்கின பேஸ்ட்டை உடம்புல எங்கெங்கெல்லாம் அரிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் தடவலாம். காயம் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு, படர்தாமரை இது போல் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் பயன்படுத்தலாம். மேலும் உடம்புல கருப்பாக இருக்கக்கூடிய பகுதி, அக்கல் மற்றும் இடுப்பு பகுதி, கால் இடுக்குகளில் இது போல் இடங்களில் கருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தடவி அந்த கருப்பு பகுதியை நீங்கள் குணப்படுத்தலாம். ஒரு சிலருக்கு கழுத்து பகுதியில் கருமையாக இருக்கும். அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை நீங்கள் தடவி வந்தீங்க அப்படின்னா அந்த கருமை நிறம் மாறி நல்ல ஒரு பொலிவு ஏற்படும். நீண்ட நாட்களாக மலச்சிக்கல், சரியான முறையில் மலம் போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலாம்னா, குப்பை மேனியை நல்லா அரைத்து அதில் குறைந்த அளவு உப்பு சேர்த்து நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா மலம் இலகி அந்த மலச்சிக்கல் சரியாகும். இன்னொரு முறை என்ன அப்படின்னா, இந்த குப்பை மேனி இலையை நன்கு அரைத்து நெல்லிக்கு அளவு உருட்டி மலம் வாயு வழியாக உள்ள செலுத்தணும் அப்படின்னா மலம் இலகி அந்த மல சிக்கல் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த குப்பை மேனி இலையுடன் நல்லெண்ணெய் கலந்து நல்லா காய்ச்சினீங்கன்னா இந்த எண்ணெயை வலி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம உடம்புல தடவணும் அப்படின்னா அந்த வலிக்கு சிறந்த ஒரு நிவாரணியாக இது செயல்படும். தலைவலிக்கு நீங்கள் குப்பை மேனி இலை சாரை அப்ளை பண்ணாலே போதும், அந்த தலைவலி சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் குழந்தைங்க சரியாக சாப்பிடாது. அதுக்கு காரணம் குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புழுக்களை வெளியேற்றுவதற்கு ஆங்கில மருந்து தவிர்த்து இதுபோல் நாட்டு மருந்துகளும் பயன்படுத்தலாம். அதில் இந்த குப்பை மேனியுடைய பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. 12 வயதுக்கு குறைவாக உள்ள குழந்தைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றுவதற்கு 1 அல்லது 4 தேக்கரண்டி அளவு இந்த குப்பை மேனி இலைசாரை பருகுனாங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறும். 12 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க 1 அல்லது 5 தேக்கரண்டி அளவு நீங்கள் இந்த குப்பை மேனி இலைசாரை பருகுனீங்க அப்படின்னா உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறும். இந்த குப்பை மேனி இலைசாரை பருகுவதன் மூலம் வயிற்று புண்ணும் பூரணமாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குப்பை மேனியை கொண்டு தயாரிக்கக்கூடிய சூப்பை நம்ம தினமும் சாப்பிடுவது மூலம் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ண குப்பை மேனி இலைகளை அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதனுடன் போதிய அளவு மிளகு, தேவையான அளவு சீரகம், ஓமம் மற்றும் மஞ்சத்தூள்
இதனுடன் இந்துப்பு இது நல்லா கொதித்து 2 டம்ளர் 1 டம்ளர் வர வரைக்கும் கொதித்த பிறகு நல்லா பதமான சூட்டை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடல் நன்கு வலிமை பெறும், குடல் நன்கு சுத்தமாகும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு சிறப்பு பண்புகள் பார்த்திங்கன்னா குப்பைமேனி செடியில் இருக்குது. இது ரொம்ப சுலபமாகவும் எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதனால இதனுடைய மதிப்பு தெரியாமல் நாம் இதை அதிகமாக பயன்படுத்துறதில்லை. அந்த காலத்தில் சோப்புக்கு பதிலாக இந்த குப்பைமேனி இலையை தான் பயன்படுத்தினாங்க. தோலை ரொம்ப பளபளப்பாகவும் மேனியை ரொம்ப அழகாகவும் வைத்திருப்பதால் இதுக்கு குப்பைமேனி அப்படின்னு சிறப்பாக சொல்கிறாங்க. இந்த செடியினுடைய நன்மைகள் தெரிந்த பிறகு நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அருகில் இந்த செடி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த இலையை பறித்து அதனுடைய பயன்களை நம்ம முழுமையாக பெறணும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.